ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஆரோக்கியமான பூண்டு சாதம். பூண்டு நமக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இதை வாரம் ஒரு முறையாவது இதே முறையில் செய்து பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அருமையாக இருக்கும். ரொம்ப வாசனையாட்டும் இருக்கும். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு கப்பு அரிசியில் சாதம் வடித்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக வடித்து வச்சுடுங்க. நல்லா ஆறட்டு பாருங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கிளறி விட்டுருங்க. அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும். நல்லா உதிரியாக வரும். பாருங்கள், இப்படி இருக்கணும். நல்ல ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, நல்ல விதையாட்டும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ அடுப்பில் கடாயை வச்சு கடாய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 20 பல் பூண்டு நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் சிவந்து வந்த உடனே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போடணும். பாருங்கள், 2 காஞ்ச மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா சிவந்து வரட்டு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு கருவேப்பிலை நல்லா முறுமுறன்னு வரணும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சிவந்து பொரிஞ்சு வரட்டு. இப்போ நம்ம எடுத்துருவோம். நல்லா பொரிஞ்சு வந்துட்டு எல்லாம் எடுத்துருங்க. எண்ணெய் இருக்கட்டு. எண்ணெய் இதில் கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. இப்போ இது என்ன பாருங்கள், எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சு அரைச்சணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஒரு காஞ்ச மிளகாயும் பிச்சு போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு. பாருங்கள், இப்போ நான் ஒரு 5 பல் பூண்டை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா சிவந்து வரணும். இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போடுங்க. நம்ம சாதத்துலேயும் போட்டு வடித்து வச்சுருக்கோம். அதனால் பார்த்து போடணும். பாப்பா இதை நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டு. நான் இப்படி ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிடணும். பாருங்கள், நல்லா வதங்கி வரட்டு. இப்போது நம்ம வறுத்து வச்சோம் இல்லை பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதை நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள், இப்படி குறை தான் வரும். இதை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இது இருக்கட்டு. இப்போ நம்ம அந்த தக்காளியை அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சி நம்ம வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தில் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், விட்டாச்சு. இப்படி அரைச்சி போடுறதுனால குழந்தைகள் தக்காளி தோல் அது இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அதனால் இப்படி அரைச்சி போட்டிங்களன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போடுங்க. கொத்தமல்லி கீரை நிறைய போடலாம். கொஞ்சம் புதினா இருந்தாலும் போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாட்டு இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வரணும். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. நல்லா பச்சை வாசனையும் போய் நல்லா வரட்டு. இருங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு கிளறி விட்டுகிட்டே இருங்க. நல்லா எல்லா பச்சை வாசனையும் போட்டு இப்போமா ஒரு 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி போட்டுருங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட 1/4 டீஸ்பூன் போடலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரையும் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம ஆற வச்ச சாதத்தை அதில் போட்டுடலாம். பாருங்கள், இதை மெதுவாக கிண்டி விடுங்க. இந்த மசாலா எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வர்றது வரைக்கும் கிளறி விட்டுருங்க.
நல்லா கிளறி விடுங்க. நம்ம இப்போ உப்பு காரத்தை பார்த்துருவோம். பாருங்கள், நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ காரமும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு காரம் குறைவாக இருந்துன்னு தெரிஞ்சேன்னா கொஞ்சம் மிளகு பொடி போட்டுருங்க. நல்ல மிளகு பொடியை போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். கம்மன்னு வாசனையாக இருக்குது. பூண்டு ரொம்பவும் நல்லது நம்ம உடம்புக்கு, ஜீரண சக்திக்கும் ரொம்பவும் நல்லது. அதனால் இதை வாரம் ஒரு முறை நீங்கள் செய்து சாப்பிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை போட்டுருங்க மேலே. டேஸ்ட்டை பார்த்துருவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல வாசனையாட்டம் இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல்